அப்போ ஒரு பாடலுக்கு வரியும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இசையும் ரொம்ப முக்கியம். இல்லை, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். மட்டமா இருக்கே அப்படின்னு சொல்ல முடியும் அவரால். அவர் வந்து என்ன கவிஞர சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சது. அப்போ என்ன சொன்னார் பீம் சிங்? சிவாஜி சொன்னார், நான் எழுதுவேன்னு சொல்லலை, அவரை போல் எழுதுவதற்கு 1000 பேரை நான் உருவாக்குவேன். கண்ணதாசன் எப்படி மனம் பாரு. ஆனா நம்ம பண்ணிக்கிற தமிழ்நாட்டு ஃபுல்லா பண்றது என்னன்னா டாங் 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 டாங்னு அடிச்சு தட்டிக்கிட்டே இருக்கோம். நான் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வாமனன் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹவ் ஆர் யூ? ஐ அம் டூயிங் குட். சார், அந்த காலத்துல எம்எஸ்வி, கண்ணதாசன், வாலி இவங்களுடைய நட்புறவுலாம் எப்படி இருந்தது சார்? நாம வெளியில கேட்கறத நம்ம பார்க்கும் பொழுது எம்எஸ் விஸ்வநாதன் சின்ன ஒரு பாயா ஒரு அசிஸ்டண்டா இருக்கும் பொழுது அவர் எங்கே இருந்தார்னா சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்தார் கோயம்புத்தூரில். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற பிரபல ஸ்தாபனம், அவங்க அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோஸை வந்து அவங்க லீஸில் எடுத்துருந்தாங்க. அங்கே இவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தார். அப்படி அந்த இடத்துல தான் முதல் கண்ணதாசன் பாடல் எழுதுவதற்காக செல்கிறார். அப்போது செல்லுகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு ஒரு படத்தில் பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. கன்னியின் காதலி. திடீர்னு மறந்து விடுமோன்னு நினச்சேன் அந்த பேர். 1948 கன்னியின் காதலி. அந்த படத்தில் ஒரு பாடல்லாம் எங்கள் கதையெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இருக்காங்க, நீ பாடல் எழுதுவியானா? அவர் அது வரைக்கும் ஏதோ கவிதை எழுதியிருக்காரு, தவிர இசை பாடல்லாம் எழுதுனது கிடையாது. அதாவது பல்லவி, அனுபல்லவி, சரணங்கள் இதெல்லாம் அவருக்கு எழுதுனது கிடையாது. எழுதுவியானா எழுதுறேன்ட்டார். அப்போது அந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னா பெரிய கேமரா மேதை கே ராம்நாத் அவர்கள். அவர்கள் கண்ணதாசனை அழைத்து, இப்படி இந்த படத்துக்கு இதுதான் பாட்டு, இதை வந்து என்ன சொல்லணும்னா, நீ பயப்படாத, கலங்காதிரு மனமே நீ கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாட்டு, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படிங்கிற பாட்டு இதான் எழுதணும். இதை எழுதிட்டு இவர் அங்கே சொல்லிட்டு இருக்கார் கே ராம்நாத். அப்போது ஏஎஸ்ஏ சாமி அப்படிங்கிற இவர் இயக்குனர், அவர் அங்கே எடுக்கார். அவர் உள்ள வர்றார். என்ன நீங்களாம் ரெக்ரூட் எல்லாம் வச்சு பாடலை எழுத வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம உடுமலை நாராயணகவி இருக்கார், ரெக்ரூட் எல்லாம் புதிய ட்ரெயினி இவங்கெல்லாம் வச்சு எழுத வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறார். கண்ணதாசன் முகம் அப்படியே சூம்பி போயிடுது. அவரை பார்க்குறார் ராம்நாத். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எழுதிட்டு வா என்று சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்டவர் ராம்நாத்துக்கு கண்ணதாசன் எழுதுவதால் எந்த லாபமும் இல்லை. எனக்கு ஒரு லாபம் இல்லை என்றால் யாருமே எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற உலகம் இது. நான் ஏன் ஒரு நன்மை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் யாரோ பொருத்தமானவனுக்கு நீ உதவினார், நீ உதவ கூட வேணாம், அவன் சரியான ஆளு தான் அவனுக்கு கொடுத்தேன்னா இந்த வானமும் பூமியும் உன்னை இருந்து வாழ்த்தும் அப்படிங்கிற இந்த மகோன்னதமான விஷயத்தை அவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு நிலையில் அந்த விஸ்வநாதன் இருக்கார் சொன்னேன் இல்லையா அங்கே. அப்போது விஸ்வநாதன்கிட்ட வரும்பொழுது அங்கே சிஆர் சுப்பராமன் அங்கே மியூசிக் டைரக்டர் இருக்கார். அவருக்கு உடுமலை நாராயணகவினா ரொம்ப இஷ்டம். அவர் சொல்கிறார், உடுமலை நாராயணகவி பாட்டு எழுதுகிற மாதிரி வேறு எவனாலும் எழுத முடியும் சொல்லுங்கப்பா? முடியாதுல்ல. அவர் பெரிய இசை மேதை சிஆர் சுப்பராமன். அப்போது கண்ணதாசன் அங்கே இருக்கிறார். கண்ணதாசன் கூறுகிறார், நான் எழுதுவேன்னு சொல்லலை, அவரை போல் எழுதுவதற்கு 1000 பேரை நான் உருவாக்குவேன். கண்ணதாசன் சொல்றார். எப்படி மனம் பாருங்க. அவன் தான் எழுதுவாரா? நான் எழுதுவேன் அப்படிமா கொஞ்சம் எச்சத்தனம் அதில் இருக்கும் அப்படி சொல்கிறவன் அதில் வேணாம். அவர் என்ன எழுதுவார்? 1000 பேர் நான் உருவாக்குவேன். நான் உருவாக்குவேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். அப்பொழுது அங்கு எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கிறார். கண்ணதாசனே குறிக்கிறார். நான் அப்படி கூறுகிற பொழுது எல்லாரும் சிரித்தார்கள், நம் விஸ்வநாதன் உட்பட. கண்ணதாசனால் என்ன எழுத முடியும்னு விஸ்வநாதனே சிரிச்சிருக்காருங்க 1951. அப்போ அந்த காலத்திலே இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு. உள்ளுக்குள்ள இல்லை, மனித சுபாவம். அவருக்கு என்ன தெரியும் பாவம். அவரு இசையிலேயே இருப்பார். சௌந்தரராஜன் சொல்லுவார், விஸ்வநாதன் பேசவே மாட்டார் யாருக்கிட்டையும். அங்கே ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும், அங்கே ஒரு திரையை போட்டுக்கிட்டு ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு அமுக்கிட்டே இருப்பார்.
அவர் ஏதோ ஹிந்தி பாட்டு கேட்டிருப்பார், இது என்ன சொல்கிறோம் பார்த்து கண்டுபிடிச்சி, அதான் அவருடைய வாழ்க்கை. அப்படி இருப்பார். ஆகவே அப்படிலாம் இருந்து அந்த எப்படியோ விஸ்வநாதன் 6 அடிக்கு மேலே கண்ணதாசன், விஸ்வநாதனும் 5 அடிக்கு கீழே. ஆனால் 2 பேருமே நான் ஒரு பாட்டு எழுதினேன், கவியரசன் வந்து அமர்வான், கண்ணதாசன், கவியரசன் வந்து அமர்வான், இந்த இசையரசன் அதை உணர்வான், ஓடி வரும் புது பாட்டு அதில் கூடி வரும் புது மீட்டு. அப்படி சொல்லும்போது வச்சேன், எது வந்தது முன்னே என எவர் சொல்லிட முடியும். எது பாட்டு மெட்டு வந்ததா எழுத்து வந்ததா? இப்போ கேட்குறாங்களே, வெரி இம்பார்ட்டண்ட்டா அது இம்பார்ட்டண்ட்டா? வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை, இசை இம்பார்ட்டன்ட் இல்லை. வெரி முதல்ல வந்துதா இசை முதல்ல வந்துதான்னு தெரியாமல் ரெண்டும் பின்னி பிணைந்து அழகாக ஒரு பாடல் அனுபவமாக இருப்பது தான் பெரியது. அப்படிங்கிற விஷயம் இவங்க 2 பேரும் அப்படி இருந்ததுனால அவர் சொல்லார், என்னடா விசு என்ன பாட்டு போட்டிருக்க நீ, மட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்ல முடியும் அவரால். அவர் வந்து என்ன கவிஞரை சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேர் அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சது. அப்போ என்ன சொன்னார் பீம்சிங், சிவாஜி சொன்னார், அந்த பாடல்கள் எல்லாம் நானும் பீம்சிங்கும் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் எல்லோரும் இணைந்து சேர்ந்து நாங்கள் பேசி அந்த பாடல்கள் எல்லாம் உருவாக்கினோம். இதுதான் பாட்டு. ஆகவே பாட்டு அப்படிங்கிறது வந்து மனிதனை 1000 விஷயம் இருக்குது தொல்லைப்படுத்துறதுக்கு மனுஷனை. ஆனால் இந்த பாடல்னு ஒரு வரி வருகிற பொழுது அப்படியே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஒரு பெரிய விழாவில் நான் புத்தகத்தை எழுதின போது நான் எழுதவில்லை இந்த நூலை, நான் 10 வயதிலே இந்த பாடலை கேட்டேன், அந்த பாடல் ஏற்படுத்திய உணர்வு இந்த நூலை எழுதியிருக்கிறது. அப்போ ஒரு பாடலுக்கு வரியும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இசையும் ரொம்ப முக்கியம், 2 சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது தேர் ஷுட் பி நோ, அதாவது எப்படி 2 பேர் வந்து சண்டை போட்டு ரோட்டில் வந்து 2 பேர் ஒருத்த முடியை பிடிச்சி இன்னொருத்த 2 பேர் சண்டை போட்டால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஹாரிபிளாக இருக்கும். அதுபோலத்தான் இருவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு கொண்டு இருப்பது எப்படி இருக்குன்னா, ஆகவே எப்படி அதிகமாக பேசக்கூடாது அப்படிங்கிறத திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். நம்ம வள்ளுவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்கோம், ஆனால் நம்ம பண்ணிக்கிற தமிழ்நாட்டு ஃபுல்லாக பண்ணுறது என்னென்னா டாங் 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 டாங்னு அடித்து தட்டிக்கிட்டே இருக்கோம். நான் சார் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து அந்த டைமில் இருந்த எழுத்தாளர்கள் எல்லாம் எப்படி அணுகுனாரு சார்? எம்எஸ்சி ரொம்ப அழகாக தான் அணுகுவார். ஆனால் எல்லாருக்கும் இஃப் ஐ வாண்ட் டு கடைஞ்சி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் கான்ட்ரவர்ஷியலாக. ஆனால் எம்எஸ்சி என்னையே பாருங்களேன், நான் சாதாரணமாக ஒரு பாட்டு எனக்கு எஸ்பிபி பாடினார் என் பாட்டு ஒரு இதுக்காக. அந்த பாட்டு நான் சொன்னேன், சார் நீங்கள் போட்ட டியூன் போட்டீங்க நல்லா இருந்தது, அவர் பாடினது அந்த அளவுக்கு இல்லையேன்னு. பாட்டெலாம் முடிச்சாச்சு. அப்போ அவருக்கு அந்த the singers are missing out some very little points which are very good அப்படிங்கிறது. அவர் எல்லாத்தையும் அவர் he can appreciate. அவர் வந்து என்ன படித்தார், படிக்கவே இல்லை, ஒன்றும் எதையும் படிக்கலை, ஆனால் எல்லாத்தையும் படித்தார். அதாவது இசையை படித்தார். நான் ஒருத்தர் சொன்னேன், தமிழை வந்து அவர் படித்ததுனால தான் மெல்லிசை மன்னர் ஆனார். தமிழை எத்தனையோ பேர் படிக்கிறான், அவர் மெல்லிசை மன்னர் ஆனாங்களான்னு. அப்படி இல்லை, தமிழ் குதிரையை வந்து அவர் வந்து அந்த பாட்டை இதில் பூட்டினார், அழகாக எடுத்துன்னு வந்து பூட்டினார். அதனால் அவருக்கு வந்து நல்லா எழுதுறவன்னா தெரியும். ஆனால் சில சமயம் இப்போது நிராகரிச்சுருவாங்க சில பேரெல்லாம், என்ன நேரமாகும் அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சதே அவருக்கு நேரமே இல்லை. அதனால் ஹீ இஸ் அ வெரி இது. பட் இளையராஜாவே அவர் முதல்ல ஏற்றுக்கல. இளையராஜாவே வந்து அவர் வீட்டுக்கு போய் நான் இப்போ எனக்கு இது பண்ணுங்கண்ணே அப்படின்னாங்க. அவர் சாதாரணமாக அமுச்சிட்டார் அவரை. அது அந்த நேரம் வரணும்ல, யாருக்கு எந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணம் வரும். ஆனால் யாரையும் வந்து மட்டமாக நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அவருக்கு பண்ண மாட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை சொல்கிறேன், ஜி ராமநாதன் இருந்தார். அவருக்கு முன்னாடி 1950s அவர் தான் கிங்கு. அவர் வந்து மியூசிக்கல் ஜெயண்ட்டு. அந்த மியூசிக்கல் ஜெயண்ட்டு வந்து மருதகாசி அவங்களோடெல்லாம் சேர்ந்து அவர் போட்டார்னா அந்த பாடல் என்ன சொல்லுவார், நீங்கள் அந்த பாடல் எழுதுகிறவனை என்னோட விட்டு போயிடுங்கன்னு அவங்களோட ட்ராவல் பண்ணுவார். ட்ராவல் பண்ணி அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கும் அந்த பாட்டு. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப இந்திரவில் நீயே சந்திரன் ஒளி நீயே அப்படின்னா ஹைட்டில் போகும். அதெல்லாம் அவரோட கூட போட்டு பூட்டின்னு போவார். அதில் அது கண்ணதாசன் எழுதியிருக்கார்.
அவர் நான் புதிது, அவர் நான் பாடல் எழுத வரும்பொழுது, ஆனால் என்னை அவர் இகழவில்லை, என்னை ஏற்றுக்கொண்டு என்னோடு வேலை செய்தார்னு. அப்படிதான் யாராவது ஒரு வாழ்க்கையில் எந்த இடத்துலேருந்து வராங்களோ பாவம், அவங்கள வந்து முயன்று செய்வங்கிறது நல்ல இசையமைப்பாளர்கள். விஸ்வநாதனும் செஞ்சார், மகாதேவனும் செஞ்சார், ராமநாதனும் செய்தார்கள். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இசையமைப்பாளர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.